டிசி ஆகுறது எப்படி அப்படின்னு சொல்லி இன்னுமே நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்குது. ஆக்சுவலாக வந்து நீங்கள் வந்து ஒரு 3 வழியில் வந்து இந்த டிக்கெட் செக்கிங் ஜாப்க்கு வந்து வரலாம். முதல் வழி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ். இந்த ஸ்போர்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நேஷ்னல் லெவலில் வந்து மெடல் பண்ணியிருக்கணும். ஏதோ ஒரு கேமு, ஒரு பாக்ஸிங்கோ, வாலிபாலோ, பேஸ்கெட் பாலோ ஏதோ ஒரு கேமில் நேஷ்னல் லெவலில் மெடல் பண்ணியிருக்கணும். இது வந்து அதுக்கு வந்து ஏஜ் லிமிட்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். ஒரு 21 வயசுக்குள்ளேயே மெடல் பண்ணியிருக்கணும், இந்த மாதிரிலாம் இருக்கும். சரிங்களா? ஸ்போர்ட்ஸில் மேக்ஸிமம் ரொம்ப ஏர்லியாலாம் வேலை வாங்கிடுவாங்க. 21, 22 ஈவன் 20க்குள்ளேயே கூட வேலை வாங்கிடுவாங்க. 18 வயசு ஆகிறதுக்கு முன்னாடியே கூட வேலை வாங்கிட்டு 18 வயசு ஆனதுக்கப்புறம் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. ஸ்போர்ட்ஸில் இந்த மாதிரி இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம், என்டிபிசி அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா போன மாதம் எண்டு வரைக்கும் எல்லாருமே அப்ளை பண்ணி முடிச்சிருப்பீங்க. 2025க்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயாச்சு, எல்லாருமே அப்ளை பண்ணிட்டீங்க. இதுக்கு எக்ஸாம் வந்து இன்னும் உங்களுக்கு வந்து ஒரு 4லேருந்து 5 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து வச்சுருவாங்க. அதே மாதிரி இன்னொன்று 3வது வழி என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்பேஷனேட் கிரவுண்ட், சிஜி அப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சிஜி அப்பாயின்மெண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி அவங்க பேரண்ட்ஸ் வந்து சர்வீஸில் இருக்கும் போது தவறி இருந்தாங்கன்னா அந்த வேலையை வந்து அவங்க பசங்களுக்கு கொடுப்பாங்க. சரிங்களா? ஃபஸ்ட் இன்கேஸ் ஒரு ஜென்ஸ் ஒருத்தர் இறந்துருந்தாருன்னா அவருக்கு மேரேஜ் ஆகி அவங்க ஒய்ஃபுக்கு கொடுப்பாங்க. அவங்க ஒய்ஃப் வில்லிங் இல்லைனா அவங்களோட பசங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த மாதிரி சிஜி அப்பாயின்மெண்ட்டில் கொடுப்பாங்க. சிஜி அப்பாயின்மெண்ட்டில் கூட எடுத்த உடனே இந்த டிசி கொடுத்துருவாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. மேக்ஸிமம் வந்து குரூப் டி ஜாப் தான் கொடுப்பாங்க. இந்த மாதிரி குரூப் டி ஜாபில் வந்து நிறைய பேர் வந்து டிசி ஆகியிருக்காங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், அதாவது 2026 ஜனவரி 21 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் டி வேகன்சி வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஆல் ஓவர் இந்தியா பார்த்தீங்கன்னா 22,000 வேகன்சி. சதர்ன் ரயில்வேக்கு மட்டும் 1000+ வேகன்சி இருக்குது. மறக்காமல் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். நம்ம ஐடியா நீங்கள் ஃபாலோ போட்டு வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே நான் உங்களுக்கு சொல்லுவேன். நீங்கள் குரூப் டி ஜாபில் இருந்து கூட ஈஸியாக வந்து டிசி ஆகிடலாம். டேரெக்டாக டிகிரி லெவல் எக்ஸாம் எழுதுறது உங்களுக்கு ஓரளவுக்கு கஷ்டமாக தெரிஞ்சால் கூட இந்த குரூப் டி வேலை வந்து ஈஸியாக வாங்கிடலாம். உள்ளே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு காம்படிஷன் கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் இந்த போஸ்டிங்குள்ளே வந்து வந்துடலாம். ஆல்ரெடி நீங்கள் என்டிபிசி அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இதுக்கும் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் இருக்கும். நீங்கள் என்டிபிசி அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி, அப்கமிங் குரூப் டிக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். மறக்காமல் அப்ளை பண்ணிடுங்க. எப்படி படிக்கணும்னே தெரியலனா ப்ளே ஸ்டோர் போய் நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். ரயில்வேஸ் தமிழ்னு இருக்கும். அந்த ஆப்பில் கம்ப்ளீட் கோர்ஸ் டெஸ்ட் சீரிஸ் என்டிபிசிக்காகட்டும் குரூப் டிக்காகட்டும், குரூப் டிலாம் அப்ளை பண்ண போகிறீங்க. 10th தான் அது குவாலிஃபிகேஷன். சரிங்களா? இப்போலேருந்தே ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். எக்ஸாம் வந்து ஓரளவுக்கு டஃபாக தான் இருக்கும். ஏன்னா டிகிரி லெவல் எக்ஸாம் எழுதுறவங்க அப்படியே அந்த ப்ரிப்பரேஷன் வச்சு இந்த 10th லெவலுக்குமே எழுதுவாங்க. ஸோ எக்ஸாம் ஓரளவுக்கு காம்படிஷன் டஃபாக தான் இருக்கும். 10th லெவல் தானே, ஈஸியாக ஒரு மாதம் படிச்சுட்டு பாஸ் ஆகலாமானா இருக்காது. அதுக்குமே நீங்கள் குறைஞ்சது ஒரு 6 மாதம் டைம் வந்து கொடுத்துருக்கணும். ஸோ இப்போலேருந்தே உங்கள் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து பாஸ் பண்ணிடலாம். குரூப் டி கோர்ஸ் வந்து ஆஃபர் போகுது. ஜஸ்ட் 1000 ருபீஸ் தான். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏஎல்பி கோர்ஸும் இருக்குது. அதுக்கப்புறமா ஏஎல்பி அப்ளை பண்ணியிருந்தாலும் நீங்கள் ஜாயின் பண்ணி படிங்க. என்டிபிசிக்குமே வந்து கோர்ஸ் இருக்குது. 1300 ருபீஸ். எல்லாத்துக்குமே கிளாஸஸ் மட்டும் இருக்காது, டெஸ்ட் சீரியஸுமே இருக்கும். ஓகே மக்களே, இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ்க்கு நம்மளோட ஐடியா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.